ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பாகவதர்களே, மார்கழித் திங்களின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நேற்று வரை அது வேண்டும் இது வேண்டும் என்று கண்ணனிடம் உரிமையோடு கேட்ட கோபிகைகள் இன்று சட்டென்று பின்வாங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? கண்ணன் அவர்களை பார்த்து, பெண்களே, எல்லாம் தருகிறேன், ஆனால் சாஸ்திரங்கள் சொன்னபடி கர்மயோகம், ஞானயோகம் எதையாவது செய்திருக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்பது போல் உணர்கிறார்கள். உடனே ஆண்டாள், கண்ணா, நாங்கள் ஒன்றும் தெரியாத இடைப்பெண்கள். மாடு மேய்ப்பதைத் தவிர எங்களுக்கு வேறு தர்மம் தெரியாது. ஆனால் உன்னை விட்டு பிரிக்க முடியாத ஒரு உறவு எங்களுக்கு இருக்கிறது என்று தங்கள் சிறுமையையும் அவனது பெருமையையும் சொல்லி உருகும் அற்புதமான பாசுரம் இது. வாருங்கள், நம் அகங்காரத்தை அழித்து அந்த கோவிந்தனின் திருவடிகளில் சரணடைவோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளையோம் அன்பினாய் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா, நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தின் எளிய பதவுரையை முதலில் காண்போம். கறவைகள் பின் சென்று, பசுக்களின் பின்னே போய், கானம் சேர்ந்து உண்போம். காட்டை அடைந்து அங்கு உடம்பை வளர்ப்பதற்காக மட்டுமே உண்போம். வேறெந்த வைதீக தர்மமும் தெரியாது. அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குலம், சாஸ்திர அறிவு சிறிதும் இல்லாத இடைக்குலத்தில் உன் தன்னை பிறவி பெரும் தனை, பரம்பொருளான நீ வந்து பிறக்கும்படியான புண்ணியம் யாம் உடையோம். பெரும் பாக்கியத்தை நாங்கள் பெற்றுள்ளோம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, ஒரு குறையும் இல்லாத பூரணமான கோவிந்தனே, உன் தன்னோடு உறவு, உனக்கும் எங்களுக்குமான இந்த உறவானது நம்மால் நினைத்தாலும் நீக்க முடியாதது. அறியாத பிள்ளையோம், விவரம் அறியாத சிறு பிள்ளைகள் நாங்கள். அன்பினால், உன்மேல் உள்ள பாசத்தினால் சிறு பேர் அழைத்தனவும், நாராயணா என்று உன்னை சிறிய பெயர்களை சொல்லி அழைத்திருந்தாலும் சீறி அருளாதே, எங்கள் மேல் கோபிக்காமல். இறைவா, நீயே தாராய் பறை. சுவாமியே, நீயே எங்களுக்கு மோட்சம் எனும் பறையே தர வேண்டும். இப்போதுதான் நாம் பாசுரத்தின் ஆழத்திற்குள் செல்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது மிக முக்கியமான பகுதி. 1. கோபிபாவம், ஆங்கிஞ்சன்யம். கண்ணன் கேட்கிறான், காட்டில் திரிவது ரிஷிகளுக்குரிய தவமாயிற்றே, நீங்களும் காட்டில் திரிவதால் அதையே தவமாக சொல்லலாமே என்று. அதற்கு ஆண்டாள், கானம் சேர்ந்து உண்போம் என்கிறாள். இதன் உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? ரிஷிகள் காட்டுக்கு செல்வது தவம் செய்ய, ஆனால் நாங்கள் காட்டுக்கு செல்வது உண்பதற்கு, அதாவது வயிற்றை நிரப்ப மட்டுமே. குளித்து முழுகி செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்கள் கூட எங்களுக்கு தெரியாது. பசுவின் பின்னே திரிந்து புழுதி படிந்த உடலோடு அங்கேயே உண்பவர்கள் நாங்கள் என்று தங்கள் தாழ்நிலையை ஒப்புக்கொள்கிறார்கள். எங்களிடம் கர்ம, ஞான, பக்தியோகங்கள் எதுவும் இல்லை என்று கை விரிப்பதே உண்மையான சரணாகதி. 2. குறையொன்றும் இல்லாத கோவிந்தன். நாங்கள் குறைகள் நிறைந்தவர்கள், ஆனால் நீ குறையொன்றும் இல்லாத கோவிந்தன். குறைவாளர்களான எங்களை நிறைவாளனாக்கவே நீ இடைச்சேரியில் வந்து பிறந்தாய். உன் பூர்த்தியைக் கொண்டு எங்கள் அபூர்த்தியை நிரப்பு என்பது இதன் பொருள். 3. ஸ்வாபதேசம், இன்னர் மீனிங், தத்துவார்த்தம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம். பிறவி பெரும் தனை புண்ணியம் யாம் உடையோம் என்கிறாள் ஆண்டாள். நாங்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்லவில்லை. நீ வந்து பிறந்தாயே, அதுதான் எங்கள் குலத்தின் புண்ணியம் என்கிறாள். அதாவது, நம்முடைய முயற்சியால் இறைவனை அடைய முடியாது. அவன் வந்து நம்முடன் கலப்பதே நமக்கு கிடைத்த பேறு, சித்த சுக்ரிதம். அவன் வரவுக்காக காத்திருப்பதே நம் கடமை. 4. ரசோக்தி, நாராயண நாமம் சிறுபெயரா, தி ஆனெக்டோட். இங்குதான் பெரியவாச்சான் பிள்ளை போன்ற ஆச்சாரியர்கள் ரசிக்கிறார்கள்.
உன்னை சிறுபேர் அழைத்தனவும் என்கிறாள் ஆண்டாள். அட, நாராயணா என்பது அஷ்டாட்சர மந்திரமாயிற்றே, அது எப்படி சிறுபெயராகும்? கவனியுங்கள். பரமபதத்தில் அவன் நாராயணனாக சர்வேஸ்வரனாக இருப்பது அவனது மேன்மையைக் காட்டும். ஆனால் அது அவனது தூரத்தைக் காட்டுகிறது. ஆனால் கோகுலத்தில் மாடு மேய்க்கும் கோவிந்தனாக அவன் இறங்கி வந்தானே, அதுதான் அவனது நீர்மை, சௌஷீல்யம். தேவேந்திரனே வந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து சூட்டிய பெயர் கோவிந்தா. எனவே கோபிகளைப் பொறுத்தவரை கோவிந்தா என்பதே பெரிய பெயர். உன்னோடு கூடிப் பழகிய உரிமையில் உன் பெருமை அறியாமல் பழைய பெயரான நாராயணா என்று அந்நியனைப் போல் அழைத்துவிட்டோமே, எங்களை மன்னித்துவிடு என்று வேண்டுகிறார்கள். எப்பேற்பட்ட பக்தி பாருங்கள்! இறுதியாக ஆண்டாள் வைக்கும் செக்மேட் இதுதான். கண்ணா, நீ சுவாமி, நாங்கள் உடைமை. நீ சேஷி, நாங்கள் சேஷபூதர்கள். இந்த உறவை நாங்கள் நினைத்தாலும் வெட்ட முடியாது, நீ நினைத்தாலும் வெட்ட முடியாது. நான் உன்னை விட்டு விலகினாலும் உன் கருணை என்னை விடாது. ஆகவே சீறி அருளாதே. எங்கள் பிழைகளைப் பார்த்து கோபிக்காமல் உன் அருளையே காரணமாகக் கொண்டு அருள் புரிய வேண்டும். மையக்கருத்து, கீ மெசேஜ். நேயர்களே, நம்மிடம் அறிவில்லை, தகுதியில்லை என்று கவலைப்பட வேண்டாம். என்னிடம் ஒன்றுமில்லை என்று அவன் காலில் விழுவதும் உனக்கும் எனக்குமான உறவு அறுபடாது என்று நம்புவதும் மட்டுமே அவனது அருளை பெற்றுத்தரும். இதுவே இப்பாசுரம் நமக்கு உணர்த்தும் பாடம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.